ஹலோ வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான இட்லி சாம்பார் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய சாம்பார் தான். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி, பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், பாசிப்பருப்பு இது சேர்த்து தாங்க செய்ய போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இட்லி சாம்பாருக்கு எப்போதுமே நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது ஒரு குக்கரில் நான் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் துவரம்பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட பச்சை மிளகாய், நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா எல்லா காயுமே இது கூட சேர்த்துற வேண்டியதாங்க. தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இது கூட சேர்த்துற வேண்டியதான். எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. காலைல எழுந்திரிச்சது என்ன சட்னி வைக்கிறது, இன்றைக்கி என்ன சாம்பார் செய்கிறது, இட்லிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு எல்லாருமே யோசிப்போம். அப்படி யோசிக்கிறப்ப இதை மாதிரி டக்குன்னு ஒரு சாம்பார் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கத்திரிக்காவை சேர்த்துக்கிட்டேன். இந்த கத்திரிக்காய் கூடயே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, உப்பு, சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இதிலே சேர்த்துடலாம். இந்த காய் எல்லாம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள், நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை அப்படியே விசில் போட்டு அடுப்பில் வச்சிட வேண்டியதுதான். இது ஒரு 4 விசில் வரணுங்க. 3லேருந்து 4 விசில் வந்தால் போதும். பைத்தம்பருப்புங்கிறனால இது டக்குன்னு வெந்துடும். இப்போ பாருங்கள், விசில் வந்துடுச்சு. ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னாலும் குழஞ்சி போயிடும். ஒரு சில பேருக்கு சாம்பார் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு சாம்பார் கெட்டியாக இருந்தால் பிடிக்கும். இது கெட்டியாக இருந்தால் கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். லைட்டாக நீங்கள் அந்த கரண்டியாலேயே அதை மசிச்சு கொடுங்க. திரும்ப அடுப்பில் வச்சுட்டு சாம்பார் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் நான் ரெடி பண்ணது. நம்ம நார்மலாக சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற பொடி தான் இது. இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி கொதிச்சு வரணும் சாம்பார். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் தோசை மாவு சேர்த்துக்கலாம். தோசை மாவு லைட்டாக சேர்த்துக்கிறனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாம்பாரும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஒரு கொத்து கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே இறக்கிட வேண்டியதுதான். ஒரு டவாவை சூடு பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் தாளிப்புக்காக. இதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்க வேண்டியதுதான்.
பெருங்காயத்தூள், இது அப்படியே நம்ம சாம்பாரில் சேர்த்துற வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இது டக்குன்னு நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தாங்க ஆகும் இந்த சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி சாம்பார் வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி தோசைக்கு தான் இந்த சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன் என் பையனுக்காக. சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் பருப்பு நம்ம சேர்த்துருக்கிறனால இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சாம்பார், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.